ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்எஸ் வேர்டு. எம்எஸ் வேர்ட்னா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் வேர்டு, அதாவது மைக்ரோசாஃப்ட் வேர்டு. இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டோட யூசஸ் பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வந்து நம்ம ரெடி பண்ணுறது, லீகல் டாக்குமெண்ட்ஸு, ஆர்டிகல்ஸு, ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணணும்னா கூட நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா எம்எஸ் வேர்டில் தான் வந்து இந்த ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரில் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த எம்எஸ் வேர்டை இப்போ எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த விண்டோஸ் கீ இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் எனக்கு எம்எஸ் வேர்டை எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த டைப் ஹியர் டு சர்ச் பாரில் வேர்டு அப்படின்னு டைப் பண்ணி இந்த இடத்துல இங்கே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டு, ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், பிளாங்க் டாக்குமெண்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன் பிளாங்க் டாக்குமெண்ட் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஃப்ரெஷ்ஷாக டாக்குமெண்ட் வந்து டைப் பண்ணி அதை ஃபார்மேட்டிங் பண்ண போகிறதுனால. ஸோ இப்போ நம்ம பிளாங்க் டாக்குமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இந்த டாக்குமெண்ட் இது வந்து ஓப்பன் ஆகிட்டு தான் டாக்குமெண்ட்டோடைய பேஜ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் ஒன்றுன்னு இருக்கு இல்லையா, இதுதான் என்ன அப்படின்னா டைட்டில் பார் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேரே டைட்டில் பார்னு சொல்லுவோம். இது மெனு பார், இது ஃபார்மேட்டிங் டூல் பார், இது டெக்ஸ்ட் ஏரியா, நம்ம ஒர்க்கிங் ஏரியா. இந்த இடத்துல தான் நம்ம வந்து நம்ம என்ன தேவையோ அதை ஒர்க் பண்ண போகிறோம். இது ஸ்டேட்டஸ் பார். இந்த ஸ்டேட்டஸ் பாருங்கிறது நம்ம இங்கே என்ன ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத இங்கே நமக்கு சொல்லும். இது பிளிங்க் ஆகிட்டு இருக்கு இல்லையா, ஒரு கோடு மாதிரி, லைன் மாதிரி, அதுக்கு பேர் கர்சர். கர்சர் இப்போ ரெடியாக இருக்குது நம்ம டைப் பண்ணுறதுக்கு. நான் இப்போ டைப் பண்ணுறதுனால டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் இப்போ இங்கே என்ன பண்ணுறோம், ஆல்ரெடி ஏதாச்சும் ஒரு பேஜ் டைப் பண்ணியிருந்தேன்னா அதை நான் பேஸ்ட் பண்ணி கூட நம்ம இங்கே வந்து வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இந்த பேஜ் எதுவுமே நான் டைப் பண்ணாதனால நான் இங்கே புதுசாக வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து டைப் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு நான் ஒரு சாம்பிளுக்காக நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணி இந்த ஃபார்மேட்டிங் டூல் பாரில் உள்ளதை நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ் வேர்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஆப்ஷன் நம்ம பண்ணாலும் என்ன பண்ணிக்கணும்னா செலக்ட் பண்ணிக்கணும். எப்படி செலக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் நமக்கு எந்த வேர்டை செலக்ட் பண்ணுமோ, எந்த லைனை செலக்ட் பண்ணுமோ, இல்லை எந்த பேராகிராஃபை செலக்ட் பண்ணுவோம், அதை என்ன பண்ணுறா அந்த இடத்துல கர்சரை வச்சு இப்படி கிளிக் பண்ணி இப்படி மூவ் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிடும். இதுக்கு பேர் தான் செலக்ஷன் அப்படின்னு பேர். செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நார்மலாக ஒரு ஃபாண்ட்டோட மாடல் இதுதான் ஒரு ஃபாண்ட்டோட மாடலில் இருக்குது. இப்போ எனக்கு இந்த ஃபாண்ட்டோட மாடலை நான் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிட்டு இது ஃபாண்ட்டோட மாடலை சேஞ்ச் பண்ணுறது. நீங்கள் இங்கே உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைன்ஸ் இருக்கும். நீங்கள் என்ன ஆப்ஷன்ஸ் வேணாலும் கிளிக் பண்ணி மாற்றிக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன ஒன்றா எது பண்ணாலும் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். இங்கே கிளிக் பண்ணி இப்படி மூவ் பண்ணிங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிட்டு தான் அதுக்கப்புறம் போய் இந்த ஃபாண்ட்டுக்கிட்ட போய் இந்த ஃபாண்ட்டுன்னு வருது இல்லையா, இங்கே கர்சரை கொண்டு போகும்போதே ஃபாண்ட்டுன்னு வருது. அந்த ஃபாண்ட்டில் கிளிக் பண்ணி என்ன ஃபாண்ட் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இது இந்த ஃபாண்ட்டோட சைஸு. ஃபாண்ட்டோட சைஸ்னா எழுத்தினுடைய அளவு எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணும். இதில் 11 இருக்கு. நான் இதை இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் காமிச்சிச்சுன்னா அதுக்கு கீழே ஒரு சப்டைட்டில்ஸ் இருக்கும். நம்ம அது மூலியமா கொண்டு கூட ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணி. இல்லை இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது இன்க்ரீஸ் ஃபாண்ட் சைஸ். இப்படி போய் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷனில் போய் தான் நீங்கள் வந்து ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பதில் என்ன பண்ணலாம்னா இது இன்க்ரீஸ் ஃபாண்ட் சைஸ். இதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ண எவ்வளோ ஃபாண்ட் சைஸ்னாலும் நமக்கு போய்கிட்டே இருக்கும். இது டிக்ரீஸ் ஃபாண்ட் சைஸ். டிக்ரீஸ்னா கம்மியாகிக்கிட்டே வரும், ஃபாண்ட் சைஸ் சின்னதாகிக்கிட்டே வரும். பாக்கியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா பினா என்ன அப்படின்னா போல்ட், ஐனா இட்டாலிக், யூனா அண்டர்லைன். இப்போ இந்த அண்டர்லைன்ல பாத்தீங்க அப்படின்னா பக்கத்தில் உள்ள ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா என்ன மாதிரியான அண்டர்லைன்ஸ் வேணாலும் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். மோர் அண்டர்லைன்ஸ் நிறைய இருக்கு இன்னும். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த பி அப்படின்னா போல்டு. போல்டுங்கிறது என்ன அப்படின்னா இப்போ நீங்க டைப் பண்ணியிருக்கிற இந்த டெக்ஸ்ட்ல பர்டிகுலரா எனக்கு ஒரு வேர்டை போல்டு பண்ணி காமிக்கணும். இப்போ இந்த வேர்டை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், போல்ட் பண்றேன். பிங்கிறத கிளிக் பண்ணா போல்டு. இப்போ மற்ற வேர்டோட கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த வேர்டு போல்டா இருக்கு இல்லையா. ஓகே,
அடுத்து ஐனா என்ன அப்படின்னா இட்டாலிக். இட்டாலிக்னா என்ன, கொஞ்சம் இந்த எழுத்தோட ஸ்டைல் கொஞ்சம் சாஞ்சாப்ல இருக்கும். இது இட்டாலிக். அடுத்து யூனா அண்டர்லைன். செலக்ட் பண்ணிக்கிறேன், யூ அண்டர்லைனை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுமே அடியில் ஒரு கோடு வந்துடும். எனக்கு அண்டர்லைனோட மாடல் எனக்கு வேற வேணும் அப்படின்னா வேற வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். டபுள் அண்டர்லைன் கொடுத்துட்டேன். அதுக்கு கலர்ஸ் வேணும்னா கூட நீங்க வந்து அண்டர்லைனுக்கு கலர் கொடுத்துக்கலாம் தனியா. ஓகேவா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இல்ல நமக்கு ஒரு டெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணிட்டு அதை ஜஸ்ட் காப்பி வச்சுக்கிறதுக்கு, அதாவது ஒரு கிராஸ் லைன் மாதிரி வரும். இது நமக்கு இருக்கணும். பட் ஆனா வந்து நம்ம ஒரு சில வேர்ட்ஸ்லாம் நம்ம ஹைட் பண்ணி விற்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வந்து ஹைலைட் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். கிராஸ் லைன் வரும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட். அதாவது சப்ஸ்கிரிப்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப நான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு போடுறேன். இந்த ஃபர்ஸ்ட்ல எனக்கு இந்த எஸ்டிங்கிறது எங்க இருக்கணும்னா மேல இருக்கணும், ஒன்னுக்கு டாப்ல இருக்கணும். அப்படிங்கிறப்ப அந்த எஸ்டி அப்படிங்கறத மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மேல போயிடும். வந்துருச்சு இல்லையா? இல்ல எனக்கு கீழே வேணும் ஃபர்ஸ்ட்ங்கிறது இந்த கீழே A2. இப்ப மேத்ஸ்லாம் இப்போ டைப் பண்றப்ப பாத்தீங்கன்னா A2 அந்த 2 பாத்தீங்கன்னா கீழே இருக்கும். அப்ப கீழே எனக்கு வேணும் அப்படின்னா அது பேர் சப்ஸ்கிரிப்ட்னு பேரு. செலக்ட் பண்றதை கரெக்டா செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரிப்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா கீழே வந்துடும். இதுதான் சூப்பர் ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்ட். ஓகே. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஃபாண்ட்டினுடைய ஸ்டைல்ஸ். இது எழுத்தினுடைய ஸ்டைல் என்ன மாதிரியான உங்களுக்கு ஸ்டைல் வேணும், அவுட்லைன் அது கூட நீங்க கலர்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை வேணா நீங்க வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். மாடல் நீங்க கொடுத்துக்கிட்டு. ஓகே, எனக்கு இதெல்லாம் வேண்டாம். இந்த டிசைன்ஸ்லாம் எதுவுமே எனக்கு இப்போ நான் ஃபார்மேட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதெல்லாம் எதுவுமே வேணாம் அப்படிங்கிறப்ப செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்றேன், அதுக்கு தான் இந்த ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். கிளியர் ஆல் ஃபார்மேட்டிங். இதை கிளிக் பண்ண அப்படின்னா நான் பண்ண எல்லா ஃபார்மேட்டிங்குமே என்ன ஆயிடும் அப்படின்னா கிளியர் ஆயிடும் வேண்டாம் அப்படிங்கிறப்ப. ஓகே, அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்ப சேஞ்ச் கேஸ் மாத்த போறோம். அதாவது இப்ப எனக்கு எல்லாமே நான் ஸ்மால் லெட்டர்ல டைப் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாமே எனக்கு கேபிட்டல் லெட்டர்ல வேணும் அப்படின்னா எல்லாமே ஆல் கேப்ஸ் அப்பர் கேஸ்ல கொடுத்துக்கலாம். இல்ல எல்லாமே எனக்கு ஸ்மால் லெட்டர்ல வேணும் அப்படின்னா லோயர் கேஸ்ல கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்டர் சென்டென்ஸ் கேஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் நம்ம கேபிட்டல்ல வேணும் அப்படிங்கிறப்ப நம்ம சென்டென்ஸ் கேஸ். அந்த மாதிரி உங்களுக்கு இது எப்படி வேணுமோ அந்த மாடல்ல நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். கேபிட்டலைஸ்ங்கிறது ஒவ்வொரு வேர்டுக்கு இடையில வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப் லெட்டரா வரும். டோக்கில் கேஸ் அப்படிங்கிறது இப்ப நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப் லெட்டராவும் பாக்கி எல்லா லெட்டரையும் ஸ்மால் லெட்டராவும் யூஸ் பண்றோமோ அது மாதிரி ஒரு சில இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால் லெட்டராவும் பாக்கி எல்லா இடத்துலயும் கேபிட்டல் லெட்டராவும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதுல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப எனக்கு என்ன பண்றேன் அப்படின்னா நான் கேபிட்டலைஸ் ஈச் வேர்டு, ஒவ்வொரு வேர்டு கடையில எனக்கு கேபிட்டல் லெட்டர் வேணும். வந்து பாருங்க WT இது எல்லாமே கேப்ஸ் லெட்டர்ல இருக்கு. இதை நான் எல்லாமே ஸ்மால் லெட்டர்ல மாத்திக்கிறேன். மாத்திட்டு செலக்ட் பண்ணி இப்ப ஈச் வேர்டு ஒவ்வொரு வேர்டுக்கு ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர்ல வரும். ஓகே, அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டெக்ஸ்ட் ஹைலைட் கலர். இது எனக்கு ஒரு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேர்டை ஹைலைட் பண்ணி காமிக்கிறது. வேர்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஆப்ஷன் பண்ணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு ஃபாண்ட் கலர். ஃபாண்ட் கலருங்கிறது எழுத்தினுடைய கலர். ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணா இங்க இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டிக்ரீஸ் பண்ணா டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப நம்ம டைப் பண்ணதுக்கு பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா புல்லட்ஸ் அந்த மாதிரி சிம்பிள் வேணும்னா புல்லட் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நம்பர்ஸ் வேணும்னா பக்கத்துல உள்ள நம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்பர்ஸ் நீங்க டைப் பண்ணிட்டே இருக்கீங்க. எனக்கு இந்த 5க்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய கண்டினியூட்டி திரும்ப எனக்கு வந்து 1 2ல இருந்தே வேணும் அப்படின்னா இங்க ரைட் கிளிக் பண்ணி கரெக்டா அந்த 6 கிட்ட வச்சுக்கிறீங்க. 6 கிட்ட வச்சு ரைட் கிளிக் பண்ணிக்கிறீங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ ரீஸ்டார்ட் 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா திரும்ப இந்த இடத்துல இருந்து ரீஸ்டார்ட் 1ல இருந்து வந்துடும். இல்ல திரும்ப எனக்கு கண்டினியூ பண்ணணும் அதுல அப்படின்னா கண்டினியூ நம்பரிங்னா கண்டினியூ ஆகி வந்துடும். செலக்ட் பண்ணிட்டு கொடுத்தேன். ரீஸ்டார்ட் 1ன்னு கொடுத்துருக்கேன் நான். எனக்கு இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணி செட் நம்பரிங் வேல்யூல எனக்கு 1 இருக்கு. எனக்கு இல்ல எனக்கு ஒரு 10க்கு அப்புறம் வேணும் அப்படின்னா 10ன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா 10க்கு அப்புறம் எனக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த இடத்துல வச்சு
கண்டினியூ நம்பரிங்னா கண்டினியூ, ரீஸ்டார்ட் 1னா ரீஸ்டார்ட் 1. ஓகேவா, இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஆப்ஷன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா, இப்போ எனக்கு 1 கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து 1 கீழே அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 3 வராம ஒரு டேப் தட்டினீங்க அப்படின்னா சப்டைட்டில் மாதிரி எதுவும் கொடுப்போம் இல்லையா, அப்போ இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி லெவல் லிஸ்ட், இந்த மல்டி லெவல் லிஸ்ட் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன மாதிரியான மாடல்ஸ்னாலும் நம்ம வந்து இப்போ நம்பரிங்கில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா லைன் ஸ்பேஸ், ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் இடையில உள்ள ஸ்பேஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணி லைனுடைய ஸ்பேஸ் வேண்டாம் அப்படின்னா ரிமூவ் ஸ்பேஸ் கொடுத்துடலாம். நார்மல் வச்சுக்கிட்டு ரிமூவ் ஸ்பேஸ் கொடுத்துடலாம். ஓகே, அப்புறம் டேப், அதாவது இன்க்ரீஸ் இன்டென்ட் டிக்ரீஸ் இன்டென்ட். இப்போ இது ஒரு ஸ்டெப் உள்ளார போகும் பாருங்க. கொஞ்சம் எனக்கு பேஜில் வந்து கொஞ்சம் நகர்த்திருக்கேன். இதான் மார்ஜின் வந்து கொஞ்சம் தள்ளி வேணும் அப்படிங்கிறப்ப இன்க்ரீஸ் இன்டென்ட், இந்த சைடு வேணும்னா டிக்ரீஸ் இன்டென்ட். என்ன பண்ணாலும் செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்து இப்போ நம்ம கொடுத்துருக்கிறதுக்கு வந்து எனக்கு அசெண்டிங், இதை இப்போ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு இந்த கொடுத்துருக்க லெட்டர்ஸ் எல்லாமே அசெண்டிங் ஆர்டரில் வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட் வந்து நம்ம கொடுத்துருக்க டெக்ஸ்ட் அசெண்டிங் ஆர்டர்னா A to Zல வரும், டிசெண்டிங் ஆர்டர்னா Z to Aலேருந்து வரும். இப்போ எனக்கு அசெண்டிங் ஆர்டரில் வேணும்னு கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். கொடுத்தீங்கன்னா A1 ஆர்டரில் வந்துட்டு இருக்கும், ABCDங்கிற அந்த ஆர்டரில் நமக்கு வந்துட்டு இருக்கும். ஓகேவா, இப்போ இது எல்லாமே வந்து நானா இந்த இடத்துல உள்ளது எல்லாமே ஃபார்மேட்டிங் பண்ணேன். இது எல்லாம் டிஃபால்ட்டா உங்களுக்கு உள்ளது வேணும் அப்படின்னா இங்கே இருக்கிறது இல்லையா, இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து டிஃபால்ட்டா உள்ளது. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரெடிமேடா உள்ள டிசைன்ஸை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது என்னன்னா அவுட்லைன் பேராகிராஃப் கொடுக்கிறது. அவுட்லைன் பேராகிராஃப் வேணும் அப்படின்னா பேராகிராஃப் நம்ம கொடுத்துக்கலாம். அவுட்லைன் மாதிரி எதுவும் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஒவ்வொரு லைனுக்கும் எனக்கு நோ பார்டர் வேணாம் அப்படின்னா பார்டர் எடுத்துக்கலாம். சும்மா இப்போ நம்ம எல்லாமே வந்து பேசிக்ஸ் தான். இது எல்லாமே எனக்கு ஃபார்மேட்டிங் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் ஃபார்மேட்டிங். ஓகே, இப்போ இது எல்லாமே வந்து நம்ம ஜஸ்ட் பேசிக்காக சும்மா ஃபாண்ட் இதெல்லாம் தான் பார்த்தோம். இதை ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ் வேர்டுங்கிறது ஒரு மிகப்பெரிய கடல்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு இதில் இருக்கு. திரும்ப நான் அகெயின் வந்து உங்களுக்கு இந்த ஃபார்மேட்டிங் டூல் பாக்ஸ்லேயே வந்து உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். ஓகேவா, உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க. மறக்காம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு டிஸ்பிளேல வந்து தெரியணும் அப்படிங்கிறப்ப அதை வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. போட உங்களுக்கு வீடியோ வந்து டிஸ்பிளேல ஓப்பன் ஆகிட்டு வந்துட்டு இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எம்எஸ் வேர்டுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட், பேசிக்காக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒன்று. ஓகேவா, தேங்க்யூ.